ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டாக் இருக்கேன் அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் தாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்னா 290 காம்போ 290க்கு ஒரு 5 வெரைட்டி கப்பீஸ் வரும். ஸோ இது வந்து பிகினர்ஸுக்கு மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக வளர்க்குறீங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிலேருந்து போங்க. எக்ஸாட்டிக் கப்பி வளர்த்தணும் உங்களுக்கு ஆசை கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வெரைட்டி எக்ஸாட்டிக் கப்பி ட்ரை பண்ணாங்க. ஒரு 5 வெரைட்டி அந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் பிளாக் ஒரு பேர் வருங்க, அதுக்கப்புறம் பிளாக் கோப்ரா ஒரு பேர் வரும், அதுக்கப்புறம் நியான் டிராசில் ஒரு பேர் வரும், பிளாட்டினம் கப்பி ஒரு பேர் வரும், அதுக்கப்புறம் ஜெர்மன் ரெட்டும் ஒரு பேர் வரும். ஸோ மொத்தம் அந்த 5 வெரைட்டி சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 290 தான். ஸோ அதுபோல் ஷிப்பிங் சார்ஜ் வரும் எக்ஸ்ட்ரா. ஸோ இதை நான் என்ன சைடு பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து மெயில் தான் சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இது வந்து ஆக்சுவலாக பிளாக் கோப்ரா தான். பார்க்க ப்ளூ மாதிரியும் தெரியும், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாக் தாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா ப்ளூ மாதிரியே இருக்கும். எனக்கு சில நேரத்தில் ப்ளூ கோப்ரான்னு சொல்லி ஆர்டர் எடுக்கலாமா, பிளாக் கோப்ரான்னு சொல்லி ஆர்டர் எடுக்கலாமான்னு கன்ஃபியூஸ் ஆகும். இது ஆனால் பிளாக் தான். ஓகேங்களா? ப்ளூ கிடையாது, பிளாக் தான். ஸோ அதே மாதிரி நீ கொஞ்சம் த்ரோட் பெயினுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் என்னால் பேசுகிறது வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நினச்சிக்காதீங்க, ஏன்னா 2 நாளாக தொடர்ந்து ஈவினிங் டைமில் மழையிலே நனைஞ்சிட்டேன். ஸோ அது போக இது வந்து நியான் டிராசலுங்க. இது வந்து மெயில் தான் மெயினாக அழகுங்க. ஃபீமேலை கட்டலும் மெயில் தான் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக மெயில் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ நியான் டிராசலு இது ஒரு பேர் வருங்க. ஓகேங்களா? இது ஒரு பேர் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது 2 தான் சைடு ஃபிஷ்ஷு. அதுக்கப்புறம் பிளாட்டினம்னு சொல்லுவோம், இந்த கப்பி ஒரு பேர் வருங்க. இது வந்து அந்த ஆக்சுவலாக அந்த டம்போயர் மாதிரியே இருக்கும், ஆனால் டம்போயரில் அந்த பிளாட்டினம்னு சொல்லுவோம். ஸோ இது பிளாட்டினம் இது ஒரு பேர் வரும். அதுக்கப்புறம் ஜெர்மன் ரெட்டு ஒரு பேர் வருங்க. ஸோ அதே மாதிரி இந்த கப்பீஸ்க்கு நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது நினைப்போம். இது என்னென்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா அழுக்கு மாதிரி தெரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு இதுங்க கிளியராகவே காட்டுறேன். ஸோ இது பாருங்கள், இது நார்மல் டைமாக இருந்தால் தண்ணி மாற்றிடுவாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் இங்கே மாறி இருக்குது. ஸோ இந்த டைமில் நான் தண்ணி மாற்றக்கூடாது. இது வந்து குட்டி போட்டிருக்கு. எங்கடா ஒரு குட்டி கூட காணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போட்டால் என்னென்னா சாப்பிட்ரும். ஹைடிங் ஸ்பேஸ் இல்லைனா அது எந்த மீனாக இருந்தாலும் சரிங்க சாப்பிடும். ஹைடிங் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் ஒரு 2-3 நாள் குட்டி தப்பிச்சிருச்சுன்னா 3ஆவது நாள்லேருந்து எந்த பிரச்சனையும் வராது. ஹைடிங் ஸ்பேஸ் இல்லைன்னா அது எந்த மீனாக இருந்தாலும் சரிங்க குட்டியை சாப்பிடாது. அதாவது கப்பி வெரைட்டி சொல்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப 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 குட்டி வந்து மேக்ஸிமம் டெத் ரேஷன்ஸ் ரொம்ப இதாக குட்டியும் கம்மி தான், இதுவுமே கம்மி தான். பெஸ்ட்டு பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லினே சொல்கிறேன். ஃபுல் ரேட் வாங்கி ஃபெயிலியர் ஆகுது ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கப்பி தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. நான்லாம் எங்கள் வீட்டில் வேணான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபீமேல் இருந்துச்சுங்க. இப்போ போய் பார்த்தா ஒரு 100 கப்பி இருக்குது. ஸோ இதை மட்டும் கண்ட்ரோலாக பண்ண முடியாது, குட்டி அந்தளவுக்கு போடும். ஆனால் வந்து குட்டி போட்டுச்சுன்னா எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது? ஏன்னா குட்டி என்கிட்ட தெரில, ஆனால் வயிறு பார்த்தா இதாகிடுச்சு அப்படிங்கிறப்ப தண்ணி ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் அடிக்கும். அதான் மீன் ஸ்மெல் மாதிரி வரும். அப்படிங்கிறப்ப குட்டி போட்டுருந்தோம். அதாவது ஒரு மீன் குட்டி போட்டுச்சுன்னா தண்ணி கலர் மாறாது, ஸ்மெல் வராதுங்க. ஒரு 10 மீன் சேர்ந்தா அப்படி குட்டி போட்டுச்சுன்னா தண்ணி கலர் மாறுது. குட்டி உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஏன்னா அது எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கணும்னா அந்த கருப்பு கலர் மோசம் போகும், அவ்வளோதான், வேறு எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குட்டி போடுறதுக்கு அறிகுறியாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு கலர் மாறி இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதுதான் இது. ஸோ இன்றைக்கி இந்த 5 பேர் வெரைட்டி இருக்குங்க. இந்த 5 பேர் சேர்ந்து 290 தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பீட்டாக 2 பீஸ் 45 ரூபா வருங்க. ஃபீமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து போனஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பேர் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா வரும். அதுவே 5 பேர் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு பேர் 35 ரூபா அந்த மாதிரி வரும். நார்மல் போனஸு, அல்பினோ போனஸு, அதுக்கப்புறம் ரெட் டெட்ரா இது எல்லாமே இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். பிளான்ட் டேங்கும் ஒரு சூப்பரான இது, நார்மல் டேங்கும் சூப்பராக இருக்கும். கைக்கே நல்லா இன்ட்ராக்ட் ஆகுங்க. கை வச்சிங்கன்னா ஒரு நல்லா சூப்பராக பழகும். இது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஃபுல் கோல்டு கப்பிங்க. ஃபுல் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 140 ரூபா வரும். அதுவே 5 பேராக எடுத்திங்கன்னா ஒரு பேரோட வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா தாங்க. ஸோ அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன இது சொல்லிக்கிறேங்க. இது வந்து மீடியம் சைஸ்னே சொல்லி ஆர்டர் எடுக்கிறேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எப்படி சொல்கிறது, குட்டி இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் அந்த மாதிரி குட்டி போட்ட சைஸு நல்லாவே இது இருக்கும். ஆனால் நிறைய பேர் என்னென்னா இப்போ வந்து ஒரு மாலி சைஸை பார்த்துட்டு, ஸோ இப்போ உதாரணத்துக்கு கப்பி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருந்தால் தான் ப்ரீடிங் சைஸு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக கப்பி அவ்வளோ பெருசு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது வளர்த்துனா, அதாவது உங்கள் வீட்டில் வந்து வளர்த்துனா கண்டிப்பாக ஒரு 6-7 மாதத்தில் நீங்கள் வளர்த்தலாம். அது காரணம் என்னென்னா கப்பீஸ்னுடைய ஆயுட்காலமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் தான். 1.5 வருஷங்கிறது 1 வருஷம் வந்தாவே பெரிய விஷயம் தான். ஸோ அதனால் என்னென்னா கண்டிப்பாக யாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சைஸ்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க.
நிறைய பேர் என்னன்னா உங்கள் வீட்டில் தாராளமாக வச்சுருந்துருப்பீங்க, ஏதோ 1-2 வெரைட்டி உங்கள் வீட்டில் அந்த சைஸ் வந்துடும். ப்ரீடிங் சைஸ்ன்னு சொல்லிட்டு அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அந்த சைஸ் ப்ரீடிங் சைஸ் இல்லைங்க, ஓகேங்களா. நார்மலாக இந்த சைஸ் வந்தாவே குட்டி போகிற ஸ்டேஜ் ஆயிரும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 18 நாள் ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா அந்த ஒரு சைஸ் கொண்டு வந்துடலாம். இல்லை அப்புறம் எனக்கு நல்லா சைஸ் பண்ணிட்டு தான் நான் குட்டி போடுவேன் அப்படின்னா ஒரு 18 நாள் மேல் ஃபீமேல் தனியாக பிரித்து வைங்க. சைஸ் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளரும், ஓகேங்களா. ஆனால் சேல் பண்ணுறது நிறைய பேர் இது மாதிரி சைஸ்லாம் சேல் பண்ணுவாங்க. இது வந்து தனியாக வாங்கின பேர் வந்து 140 ரூபா வரும். அதுவே 5 பேர் காம்போ எடுத்தீங்கன்னா 120 ரூபா தான். ஸோ வேணுங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் ப்ரோ, அதாவது எங்கள் வீட்டில் வந்து நான் டேங்க்கில் தான் மீன் வளர்த்துறேன் ப்ரோ, ஸோ அதுக்கு என்ன ப்ரோ ஏதாவது டிப்ஸ் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அது கண்டிப்பாக கொடுக்குறேன். ஒரு சின்ன வீடியோ மட்டும் முடிச்சுட்டு கொடுக்குறேன். ஸோ பாருங்கள். ஸோ லாங் பாடி ஃபர்ஸ்ட் வந்து லாங் பாடி சன்ரைஸ் பாலி. இது வந்து தனியாக வாங்கின பேர் வந்து 85 ரூபா வருங்க. அதுவே 5 பேர் காம்போவாக எடுத்திங்கன்னா ஒரு பேரோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா தான் வரும். அதே சன்ரைஸ் பலூன் பாலி இதுவும் அதே தான். தனியாக வாங்கினா பேர் வந்து 85 ரூபா வரும். அதே 5 பேர் எடுத்திங்கன்னா ஒரு பேரோட 70 ரூபா தான் வரும். ஸோ வேணுங்க சொல்லுங்கள். டைகர் பருப்பு ஜோடி 35 ரூபா தான் வரும். ஸோ வேணுங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் இந்த கப்பி கேட்டிங்களேங்க. ஸோ கப்பீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடையோ இல்லை ஒரு ஆறோ இருந்ததுன்னா அந்த ஆற்று ஓரமாக வாழக்கூடியது, அதாவது தண்ணியாக ஒரு அழுக்கு மாதிரி தண்ணி இருக்கும், அந்த தண்ணியில் வாழக்கூடிய மீன் தான் இந்த கப்பி வெரைட்டி மீன். இது நேச்சுரலாகவே குட்டி நல்லா நிறையா போடும். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இதுங்களோட சைஸே பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சின்னது. ஸோ அது பாருங்கள் குட்டி போட்டுருக்கு பாருங்கள், எத்தனை குட்டி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இது காரணம் என்னென்னா இது வந்து தண்ணி வந்து இப்போ டேங்கில் வளர்க்கலாமா அப்புறம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டால் டேங்கில் வளர்த்துங்க. அதாவது இது வந்து பிளான்ட் டேங்கில் தாராளமாக விட்டு வளர்த்துவாங்க. அதே நார்மல் டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர்லாம் போட்டு கண்டிப்பாக வளர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபில்டர்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸோ கண்டிப்பாக க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஓகேங்களா. அதுவே இந்த ஹேங்கான் ஃபில்டர் போட்டு பிளான்ட் டேங்க் செட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ தான், ஓகேங்களா. மேக்ஸிமம் வந்துன்னா அதிகபட்சம் எப்பயாவது ஒரு 4 மாதத்துக்கு இருக்கா இவ்வளோ தூரம் இறக்கிட்டு ஏற்றுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஃப்ரீ தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குறைய டாப் அப் பண்ணால் மட்டும் போதும். தண்ணி மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. இந்த தண்ணியை நாங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆகுதுங்க. போன வருஷம் நேரம் நாங்கள் சும்மா சாயில் போட்டு பிளான்ட் வச்சோம், திருப்பி இந்த வருஷம் ரீஸ்கேப் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ணல. இடையில கொஞ்ச நாள் பிளான்ட்டு எதுவுமே வைக்காமல் இருந்தோம், சும்மா அப்படியே பிளைனாக விட்டோம். தண்ணி மட்டும் ரொம்ப பழைய தண்ணி, அதில் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. கப்பீஸை பொறுத்த வரைக்கும் பிளான்ட் டேங்க் செட் பண்ணி விடுங்க, அப்போனா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கப்பீஸ் நல்லாயிருக்கும். இல்லை ப்ரோ நான் சும்மா தான் வளர்க்குறேன் அப்படின்னா ஒரு கப்பி நல்லா இருக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பாக இதாகிருங்க. ஏன்னா பிளான்ட் டேங்கோட வளர்த்துங்க, அப்படிங்கிறப்ப கப்பீஸ் ரொம்ப சூப்பர். அதுவுமே என்னன்னா இப்போ ஒரு வெரைட்டி உங்களுக்கு வந்து செட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஒரு வெரைட்டி மட்டும் வளர்த்துங்க. இப்போ இன்னொரு வெரைட்டி வருது அப்படின்னா அந்த வெரைட்டி ஒரு 20 நாளோ இல்லை 1 மாதமோ கூட உங்கள் வீட்டை ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்கள் தண்ணிக்கு அடாப்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் அந்த டேங்கில் ரிலீஸ் பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஒரு பேட்சாக வருது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 பேர் காம்போ, இப்போ காம்போ வாங்குறீங்க, காம்போ ஒட்டுக்க விட்டு வளர்க்கலாம்னு சொல்லி நினைப்பீங்க. அப்படிங்கிறப்ப அந்த ஒரு பேர் காம்போ, அந்த 10 பேர் காம்போ வாங்கி வரீங்கன்னா அந்த காம்போலாம் திருப்பி வேறு காம்போ விடக்கூடாது, புரியுதுங்களா. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ரேஷஸ் தடுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த கிளைமேட் மாறும்போது என்னென்னா சில வெரைட்டி ரொம்ப சென்சிட்டிவான வெரைட்டி தான். அது வந்து ஃபுல் ரேட்டு அல்பினோ வெரைட்டிலாம் ரொம்ப சென்சிட்டிவான வெரைட்டி தான். அந்த வெரைட்டி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தண்ணிக்கு அடாப்ட் ஆகாட்டி, அதாவது செட் ஆன மீனாக இருந்தாலும் தண்ணி திடீர்னு கிளைமேட் மாறும்போது அது மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக டெத் ரேஷஸ் வரும். இதுதான் பிரச்சனை, ஓகேங்களா. வேறு எதுவுமே இல்லை. மேக்ஸிமம் இந்த மாதிரி செட் பண்ணிட்டு விடுங்க, நல்லா சூப்பராக செட் ஆகிடும், ஓகேங்களா. மிக்கி மவுஸ் பிளாட்டி பேர் வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபா வரும். அதுவே 5 பேர் எடுத்தால் பேர் வந்து 40 ரூபா, 10 பேர் எடுத்தால் பேர் வந்து 35 ரூபா தான். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா. ஸோ அது போக அந்த ஃபார்ம் ஃபுட்டு காம்போ ஆஃபர் போட்டிருந்தோம், அதுக்கு நல்லா வரவேற்பு இப்போ வரைக்கும் அந்த ஆஃபர் போயிட்டு தான் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். மொத்தம் 5 வகையான ஃபுட்டு வருங்க. 4 100 கிராம் பாக்கெட், ஒரு வந்து ட்ரை ஆன்ஸ் பாக்கெட் வரும். ஸோ இந்த 5மே சேர்த்தியே வந்து பார்த்தீங்கன்னா 240 ரூபாய்க்கு ஃபுட்டு மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங், ஓகேங்களா. ஃபுட்டு மட்டும் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ வேணுங்கிறீங்க ஆர்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.